தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜகவை சேர்ந்த கருநாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? இந்த தீர்மானங்கள் அவங்க எல்லாமே ஒரு பொதுவான வழியில மத்திய அரசை கண்டிச்சு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் இந்த தீர்மானம் இருக்கிறதை ஒழிய இதில் எந்த விவரமும் புள்ளி விவரங்களும் எதுவுமே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்மானத்தை பார்த்தால் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்ற ஒரு சாதாரண மனிதர் பேசுவதை போல எந்த புள்ளி விவரங்களும் இல்லாமல் தீர்மானம் போடுகிறார்கள். 48,20,000 கோடி பட்ஜெட்டினுடைய மொத்த தொகை. இதில் தமிழகத்திற்குரிய பங்கு, தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறதோ அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கும் உரித்தானவை என்பதை கூட மறந்துவிட்டு இவர்கள் தீர்மானம் போடுவது ஒரு அரசியலுக்காக இதை போடுவதை போல்தான் நான் பார்க்கிறேன். அதே போன்று பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் கோடிக்கான திட்டங்கள், இளைஞர்கள் திறன்பாடு வேலை வாய்ப்புக்காக 2 லட்சம் கோடி திட்டங்கள், 1 கோடி இளைஞர்களுக்கான பயிற்சி தொகையோடு கூடிய திட்டங்கள், இப்படி எத்தனையோ திட்டங்கள் புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கும் சரி, அந்த நிறுவனத்தில் அவர்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் சரி, வருங்கால ஓய்வூதிய அதற்குரிய தொகையை, மாதாந்திர தொகையை 6 மாதம் மத்திய அரசே கட்டுகிற செயல். இப்படி 109 ரக நெல் மற்றும் விதைகளுடைய தொகுப்பையும் பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசினுடைய ஊக்க உதவி திட்டம், விவசாயிகளுக்கான ஊக்க உதவி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. 75,000 புதிய மருத்துவக் கல்லூரிக்கு இடங்கள் ஒதுக்கப்படுவதாக நேற்று கூட பாரத பிரதமர் சுதந்திர தின விழாவிலே உரையாற்றி இருக்கிறார். இப்படி இவர்கள் போற போக்கிலே பேசுகிற தீர்மானமாகத்தான் இதில் பார்க்கிறேன். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அரசியலுக்கு மத்திய அரசை எதிர்த்து தீர்மானம் போட்டோம் என்ற கணக்கிற்காக இதை செய்கிறார்கள். அதே போன்று ரயில்வே திட்டங்களை பற்றி கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் தீர்மானம் போடப்பட்டதாக சொல்கிறது. ஏறத்தாழ 9,026 கோடி ரூபாய் சதன் ரயில்வேக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த சதன் ரயில்வே என்பது கேரளாவும் சேர்ந்துதான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6,332 கோடி ஒதுக்கப்பட்டதை மத்திய அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். மேலும் இங்க இருக்கிற அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை தமிழ்நாட்டுக்கு 77 ரயில் நிலையங்களை நவீனப்படுத்துவது உட்பட, இரட்டை ரயில் பாதைகளை நிறைவுபடுத்துவது உட்பட, அனைத்து ரயில் பாதைகளையும் மின் வசதி ஏற்படுத்துவது உட்பட எல்லா விதமான முன்னேற்றம், செயல் திட்டம், புதிய ரயில் தடம் அனைத்திற்கும் சேர்த்து 6,300 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையை கூட மறந்துவிட்டு இவர்கள் தீர்மானம் போடுவது இது வேடிக்கையானது. அரசியலுக்காக அவர்கள் செய்கிறார்கள். இதை பற்றி நான் இதுக்கு மேல் என்ன கருத்து கூற முடியும் என்று புரியவில்லை. முழு பூசணிக்காயை சோத்திலே மறைப்பது போல் உங்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தீர்மானங்கள் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கருநாகராஜன்.